வந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களை செவிகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியா நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவர் எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. ஆண்டவர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் ராஜா. எங்கள் மத்தியில் நீங்கள் ஆளுகை செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்வீராக. வழி நடத்துங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் வரைக்கும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் அவர் நல்லவர். ஆமென் ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை யாரும் சத்தம் பண்ணாதீங்க, சத்தம் போடாமல் இருங்க. நம்ம கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். நம்ம கரெக்டாக நம்ம கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வார்த்தை பேசுவது என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் ஏவினபடினால நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த 2024 வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோம். முதல் வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம நின்று இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் எத்தனை வாரம் இருக்கிறது? சிம்பிளாக வாரம்னு சொன்னோம்னா இன்னும் 51 வாரங்கள் நம்மளுக்கு முன்னாடி காணப்படுகிறது. அப்படி ஓடி முடித்தோம்னா இந்த 2024 முடிய போகிறது. வெற்றிகரமாய் 2023 நம்மளுக்கு கடக்கா தேவன் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறாரு. பலனோடு நல்ல ஜீவனோட இந்த 2024க்குள்ளே நம்மளை கொண்டு வர வச்சுட்டாரு. இப்போ இந்த முதல் வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்கள் வைராக்கியமான விசுவாசம் உங்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு, உங்களுடைய விசுவாசம் உங்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசம்? என்னுடைய விசுவாசம் என்னை பெருக பண்ணும். உங்களுடைய விசுவாசம் உங்களை பெருக பண்ண போகிறது. ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்துல கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு. சபைக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை எப்படி இருப்பேன்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலையும் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா எப்படி இருக்க போகிறோம்னா, நம்மளுடைய வைராக்கியமான விசுவாசம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் பொருட்டு நம்மளை என்ன பண்ண போகிறாரா? நம்மளை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம முடிச்சிட போகிறோம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்கள கொஞ்சம் அமைதியாக உட்கார வைங்க. ஜூடி, லிசன். ஓகே, சிட் ஹியர். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். எல்லா பிள்ளைங்களும் சூப்பர். சின்ன பிள்ளைங்களாம் அழகாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ளும்படியாக, அதை நம்ம சுதந்தரித்து கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம அந்த விசுவாசத்தில் உறுதியாய் எவ்வளோக்கு எவ்வளோ வைராக்கியமான விசுவாசம் நம்மளுக்கு இருக்கிறதோ அதன் பொருட்டு தான் நம்மளை என்ன பண்ணுவாராம்? நம்மளை பெருக பண்ணுவார். நல்ல சாட்சியம் நம்ம கேட்டோம். சங்கீத பகுதியில் வாசிக்கும் போது சாட்சியம் கேட்டோம். அது யாரோட விசுவாசம்? அவங்களுடைய விசுவாசத்தினால கடைசியில் ஒரு அமௌண்ட்டும் சொன்னார். அவர்களுடைய விசுவாசத்தினால தேவன் அவர்கள் என்ன பண்ணாரு? பெருக பண்ணாரு. இன்னைக்கும் அதே போல தான். இன்னைக்கு அதே தேவனை தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டில் we are struggling something. ஏதோ ஒன்றை வாங்கி கொள்வதற்காக, ஏதோ ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஸ்டில் we are struggling. காரணம், நம்மளுக்கு அதில் விசுவாசமோ அது மேலே ஒரு அளவில்லாத ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள என்ன இருக்காது. அன்னைக்கு ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வசனம் தெளிவாக தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, ஐயா உனக்கு என்ன பண்ண போகிறேன்? ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது? they are not believe.
அவங்களால நம்ப முடியவில்லை. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்க போகிறாரு, அந்த குமாரனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டு இருக்கிற வேளையிலே உள்ள என்ன பண்றாங்க? நகைக்கிறார்களாம். ஸ்டில் அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியவில்லை. சூழ்நிலைகள் அவர்களை நம்ப வைக்காத சூழ்நிலை போல அவர்களை மாற்றிவிட்டது. ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விசுவாசம், வைராக்கியமான ஒரு விசுவாசம் நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியமான விசுவாசம் நம்மளை பெருக பண்ணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு பெற்றுத்தர அது ஏதுவாக காணப்படும். எப்படி அந்த விசுவாசத்தை நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான். எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிகள் கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்கிடுவோம். எல்லாமே இஸ் ஆல் கரெக்ட், எல்லாருமே கரெக்டு தான். ஆனால் அதை எப்படி நம்ம அதை கரெக்டாக உறுதிப்படுத்துறது? நான் விசுவாசமாக தான் நான் இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் கரெக்டாக நான் இருக்கிறேன்றதை நான் எப்படி நான் அது உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம வேகமாக நம்மளை முடிக்க போகிறோம். முதலாவது காரியம், ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 14:21 22 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21 22 வசனமும். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. போதும். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம விசுவாசத்தை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்னா, முதல் காரியம், ஒன்லி காட் ஆஸ் மை ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள நம்ம வரணும். அதுதான் முதல்ல. தேவன் எனக்கு எப்படியாவது எனக்கு என்ன பண்ணுவார், அவர் சொன்னப்பட்ட காரியத்தை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. கவனிக்கிற மாத்த சொல்லுமே, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு முதல்ல நம்ம விசுவாசத்தை எப்படி அதை ஸ்திரப்படுத்தணும், எப்படி அதை உறுதிப்படுத்துறதுன்னு பார்த்தோன்னா, தேவன் எனக்கு அவர் சொன்ன காரியங்களை எனக்கு தருவார், எனக்கு அவர் எல்லாத்துமே எனக்கு தருவார். இன்னைக்கு வசனம் சொன்னதே பார்த்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாதான், குறைபடாது. shall not lack any good thing. ஆண்டவரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாத, குறைபடாதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு தேவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசம், அதுதாங்க முதல்ல. அதில் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதில் தான் நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் அழகாக நம்ம வாசித்தோம். இந்த அதிகாரத்தை 14வது அதிகாரத்தை நீங்கள் தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சோதோ குமாரா பட்டணத்தில் இப்போ யார் இருக்கிறா? லோத் இருக்கிறாப்புல. சோதோ குமாரா பட்டணத்தில் இப்போ லோத் இருக்கிறான். லோத் யார்? இப்போ ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ். இப்போ அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்கு விரோதமாக நிறைய ராஜாக்கள் படையெடுத்து இப்போ வந்துட்டாங்க. படையெடுத்து சோதோம் குமாராவை ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு ஆள் தப்பிச்சு இப்போ ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாங்க, ஐயா சோதோம் குமாராவை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஜனங்களையும் பொருட்களையும் கொள்ளையடித்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தி ஆபிரகாம் இடத்துக்கு வருகிறது. ஆபிரகாம் உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு, அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய அடியாட்கள் எல்லாம் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு இப்போ அவங்களுக்கு விரோதமாக போயிட்டு அவங்களோட யுத்தம் பண்ணி அந்த சோதோம் குமாரா மக்களை இப்போ மீட்டெடுத்து திருப்பி அவர்கள் பொருட்களையும் ஜனங்களையும் மீட்டெடுத்து இப்போ திரும்பி வருகிற வேளையில் அந்த சோதோம் குமாராவுடைய ராஜா இப்போ ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வராரு. சோதோம் குமாராவுடைய ராஜா இப்போ என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வராரு. இந்த பக்கம் ஆபிரகாம் வந்துட்டே இருக்கிறாரு, இந்த பக்கம் சோதோம் குமாராவுடைய ராஜா வராரு. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி அந்த உரையாடுகிற
வசனங்கள் தான் இந்த 21வது வசனமும் 22வது வசனமும். சோதோம் குமாராவின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, இப்போ சோதோம் குமாரின் ராஜா என்ன பண்றாரு, ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, ஆபிரகாமே ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீங்க என்ன பண்ணிக்கோ, எல்லா பொருட்களை நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் என்ன பண்று, எனக்கு கொடுத்துரு. இதுல விசுவாசம் எங்க இருக்குதுங்க, இதுல விசுவாசம் எங்க இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். அது அடுத்த வசனத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சாட்டையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளை யாதொன்றையிலும் நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ளே. ராஜா சொல்றாரு பாருங்க, ராஜாவே சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா, நீ என்ன பண்ற, சோதோம் குமார ஜனங்களை தான், ஜனங்களையும் பொருட்களையும் தான் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சு போனதை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. இப்போ கொண்டு வந்த வேலையில் சோதோமின் ராஜா சொல்றாரு, ஐயா நீ என்ன பண்ணு, எனக்கு ஜனங்களை மாத்திரம் கொடுத்துரு, எல்லாம் பொருட்களும் எல்லாம் உடைமைகள் என்னெல்லாம் வச்சிருக்காங்க, மேபி தங்கம் இருக்கிறோ, வெள்ளி இருக்கிறதோ, வெண்கலம் இருக்கிறதோ, அதெல்லாம் பார்க்கல, எனக்கு உண்டான எல்லா பொருட்களையும் நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஒரு வஞ்சகத்தோடு பேசுறாப்புல. ஆனா ஆபிரகாம் அதுக்கு தெளிவாயின்னு ஒரு பதில் சொல்றாரு, ஐயா இதை நீ எனக்கு கொடுத்து நான் ஐஸ்வரன் ஆகாதபடிக்கு எனக்கு அதை என்ன பண்ணா வேண்டாம். அதுதான் 22வது வசனம். சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வரன் ஆக்கினான் என்று நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதபடிக்கு எனக்கு இது வேண்டாயா. அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்களே, நான் வளர்த்து விட்ட பையங்க, நான் என்ன பண்ணேன், வளர்த்து விட்ட, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், நான் வளர்த்து விட்ட பையன், அது மாதிரி எனக்கு நீ நாளைக்கு என்ன பண்ணுறக்கூடாது, நான் கொடுத்ததுனால தான் ஆபிரகாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஐஸ்வர்யவானாய் மாறிட்டான்னு நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனால எனக்கு என்ன பண்ண வேண்டாம், இந்த பொருட்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம். அதுதான் சொல்ல, இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு, சரட்டையாகிலும் பாதரட்சியின் வார். பாதரட்சியின் வார்ன்னு என்ன சொல்லலாம், ஷூ லேஸு, சிம்பிளாக சொல்லலாம், ஷூ லேஸு கூட எனக்கு என்ன பண்ண வேண்டாம், எனக்கு வேண்டாயா, உன் பொருளில் எனக்கு எதுவுமே வேண்டாம். அங்கே தான் உன்னோட விசுவாசம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதில் தான் உன் வைராக்கியமான விசுவாசம். இன்னைக்கு நம்மளும் தேவையற்ற ஒரு சில காரியங்களை நம்ம பண்ணுறோம். ஒரு சில காரியங்கள் காரணம் நல்லது தான், ஆபிரகாம் நல்ல காரியத்தை தான் பண்ணுறாரு, ராஜாவும் நல்ல காரியத்துக்காக கொடுக்குற, எனக்கு ஜனத்தை மட்டும் கொடுத்துருப்பா, நீ பொருட்களை எடுத்துகிட்டு போயிடு. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற சம்பவம், ஆபிரகாம் நல்லா யோசிச்சாரு, என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன், என்னை முன் குறித்து எனக்கு இந்த காரியத்தை கொடுத்த தேவன், அவர் எல்லா சூழ்நிலை வந்தாலும் சரி என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் தான் நம்மளுக்குள்ள வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை எனக்கு இது வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன விசுவாசம் வரணும்னா, என்ன விசுவாசம் வரணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் மாற்ற தான் நான் பெற்றுக்கொள்வேன். அதை மற்றபடி எந்த வழியில் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கவே மாட்டேன். அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், கடன் வாங்கிடலான்னு கூட பார்த்தோம், ஆனால் என்ன பண்ணல, வாங்காமல் தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, அந்த நெசசரி மீட்டை அதை சந்திக்கும்படி தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு விசுவாசம், அதுதான் ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம். தேவனன் ஆபிரகாமிடத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு, ஐயா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, தன் சொந்தக்கார பையனை இப்போ தூக்கிட்டு போயிட்டாங்களே, ஐயோ என் லோத்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்களே, அவனுடைய உடைமைகளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி தான் இப்போ ஆபிரகாம் போனார். போன இடத்துல ராஜா அதை வேறு விதமாக அதை டீல் பண்ணுறாரு. ஆனால் உடனே தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, ஐயா உன் பொருட்களும் வேண்டாம், சரட்டையும் வேண்டாம், பாதரட்சிலும் வாராகிலும் நான் என்ன பண்ண மாட்டேன்,
எடுக்க மாட்டேன். காரணம், என்னை அழைத்த தேவன், என்னை ஐஸ்வர்யனானை மாற்றுவதற்கு, என்னை பெருக பண்ணுவதற்கு தேவன் ஒருவரே போதுங்க. நீ கொடுத்து தான் நான் பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நீ எனக்கு கொடுத்து தான் நான் பெரிய ஆள் ஆகணும், ஐஸ்வர்யனான் மாறணும்னு சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. காரணம், என்னுடைய அழைப்பு வேற, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. ஆண்டவர் என்னையோடு கூட என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. என்னை பெரிய ஜனாதியாய் மாற்றுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. என்னை கடற்கரை மணலை போல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போல என்னை பெருக பண்ணுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. நீ கொடுக்கிறதுனால நான் பெருக போறதில்லை. அதனால் நீ கொடு, எந்த பொருள் எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் நின்றார். ஆமென். இன்னைக்கும் நம்ம இடத்துல ஆண்டவத்தில் கேட்க போற, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துலையும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, காரியத்தை நம்ம பணமா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வாங்கிடக்கூடாது. காரணம், நம்மளை நடத்துகிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். எப்படி நம்ம விசுவாசத்தை தெரியப்படுத்தலாம்னா, தேவன் எனக்கு எல்லாம் தருவார் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அதில் நம்ம பார்க்கலாம், தேவன் நீ எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற என்பதை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எந்த விஷயம் நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து பாருங்க, ஆண்டவர் பார்த்து பாருங்க. இப்படி தான் சொல்லும்போது அவர் கதை ஒன்று ஞாபகம் வருது. இப்படி தான் பூமியில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். பூமியில் 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்களாம். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கிறாராம். ஐயோ நீ இப்படி அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறதுக்குள்ளலாம் அவங்க அந்த இன்னொரு நபர் வந்து, தேவன் பார்த்துப்பார், தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பார், தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். உடனே ஆண்டவருக்கே பயங்கர ஷாக்கு. ஐயா அண்ணா ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்? உடனே தூதர்களை அனுப்புகிறாரு. மிகாவேல் போங்க, சீக்கிரம் போங்க, அவங்க போயிட்டு என்ன பண்ணுங்க பாரு, தேவன் பார்த்துப்பார், தேவன் பார்த்துப்பாருன்னு சொல்றாரு. சீக்கிரம் போய் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமா செய்யுங்க போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. தேவதூதர் வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கிற வேலை நம்ம என்ன பண்றாரு, என்ன பண்ணாரு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, புதுசாக நான் சொல்லி என்ன பண்ணாரு, மறுபடியும் வேஷ்டி கட்டி வாயா நம்ம ஒருத்திக்கு பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் சொல்லி இந்த ஆள் என்ன பண்ணியிருந்தார்? இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார்? God is my provider, He will take care everything. God is my provider, அவர் எல்லாமே பார்த்துக்கொள்வார், அவர் எனக்கு எல்லாம் தருகிறதுனால அவர் எனக்கு பார்த்துப்பார் சொல்லிட்டு கடைசிக்கு கைக்கு வர நேரத்தில் நினச்சி கை கட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சுன்ற கதையா கிட்ட வந்து இப்போ தூதன் சண்டை போடுற நேரத்தில் என்ன ஆயிட்டாங்க, இப்போ வாங்க ஒத்தைக்கு பார்த்துக்கலாம். பிகாஸ் we don't have the patient. நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லை, அந்த பொறுமை நம்மக்கிட்ட இல்லை. 2 நாள் சொல்கிறோம், 3 நாள் சொல்கிறோம், 4 நாள் சொல்கிறோம், 5ஆவது நாள் பேம்பஸ் ஒன்று தானே இருக்கு. அவங்க சிரிக்கிறாங்க, எங்களையே எடுத்துக்கிறாங்களே. இப்போ என் ஒய்ஃப் எடுத்துனா கூட இப்போ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா எனக்கு பால் வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு என்ன பிளான் இருக்கும், ஈவினிங்கு எதுக்கு இப்போ ஆஃபீஸில் நேரம் வந்து வீட்டுக்கு தானே வரோம், சரி வீட்டுக்கு போயிடுவோம். ஈவினிங் அடுத்த பிளான் ஒன்று இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு அடுத்து வெளியில் போகிற பிளான் இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வரோம். அப்போ வந்ததே பால் காலி ஆகிடுச்சுன்னு தானே சொன்னேன், வாங்கிட்டு வர சொன்னேன். இல்லைம்மா ஏற்கனவே உங்ககிட்ட பால் இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணோம். ஏற்கனவே என்ன இருந்துச்சு, பால் கொஞ்சம் இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். என்கிட்ட பாலே இல்லைன்னு சொல்லியிருந்தேன், நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிக்கிறதுல உண்டு. ஆனால் இங்கேயும் அதே போல தான் நிறைய நேரத்தில் சமாளிக்கிறதுக்கு அது பொறுமை நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல இருக்கிறதே இல்லை. ஒரு நாள் பார்க்குறோம், காட் இஸ் மை ப்ரொவைடர், ஆண்டவர் எனக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வார், நான் எதையுமே நான் வாங்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் இது பண்ண மாட்டேன், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நான் விசுவாசமாக நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறோம், 2 நாள் இருக்கிறோம், 3 நாள் இருக்கிறோம், 4ஆவது நாள் காணோம். 4ஆவது நாள் நம்ம ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்லை
அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். வேற யாருக்கிட்ட நம்ம கேட்கலாமா? இல்லை வேற யார்கிட்டாவது ஏதாவது பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவாங்க, 4வது நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. 5வது நாள் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. 6வது நாள் வாங்கிடுவோம். அப்போ அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் எங்கே போச்சு? இல்லை. விசுவாசம் மாத்திரமல்ல, அதற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஊருக்கு வருகிற நேரத்தில் இப்படி தான் நடந்துச்சு. அம்மா, என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அம்மா எல்லா பணத்தையும் ஊருக்கு அனுப்பியாச்சு, கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் வச்சுருக்கேன், சரியா? ஹோட்டல் சாப்பிட்றது நம்ம இன்னையோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருவோம், ஏன்னா எல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட திங்கிங்கில் இருக்கிறது என்னது, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்திரத்தையும் கழுவிடுவோம், ஃப்ரிட்ஜை காலியாக்கிடுவோம், எல்லாத்தையும் நம்ம காலியாக்கிட்டு எம்டியாக நம்ம வச்சுருப்போம் அப்படின்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன், கையில் காசு இல்லை, ஊரில் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, கொஞ்சம் வச்சுருக்குறோம், அது ட்ராவலுக்காக வச்சுருக்குறோம், இப்போது இன்னையோடு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலான்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த 1 வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அது யாருடைய விசுவாசன்றது தெரில. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே கையில் காசும் இல்லைன்னு தான் சொல்கிறேன், ஆனால் 1 வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அவங்க விசுவாசம் படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. என் விசுவாசம் படி என்ன இருந்துச்சு, என்கிட்ட எவ்வளோ நான் வேணும்னு நினச்சிருந்தனோ அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில, எப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோன்றதும் எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கு தேவையான பணம் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். 1 வாரம் எங்கள் வீட்டில் சமைக்கவும் இல்லை. அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி ஃப்ரிட்ஜு 1 வாரத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டாங்க. நான் ஃப்ரிட்ஜு பக்கம் போய் பார்க்குறதும் கிடையாது, என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 1 வாரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் பூட்டி உள்ளே வச்சிட்டாங்க, எல்லாம் பாத்திரத்தையும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம், ஹோட்டலில் தான் சாப்பிடுன்னு சொல்லி அவங்க வச்சிட்டாங்க. ஆனால் நான் தெளிவாக நான் சொல்கிறேன், பாப்பா நம்மக்கிட்டனா இல்லை, அமௌண்ட் இல்லை, இப்போது எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, கரெக்டாக இருக்குது, எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்னையோட லாஸ்ட்டு, இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்துட்றேன், இன்னையோட லாஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டாம். ஆனால் 1 வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டோம். தேவன் நம்மளை இந்த கிருபையாக நடத்தினார். ஹல்லேலூயா. காரணம், விசுவாசம் மாத்திரம் போதாது, ஆனால் அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியையும் நம்மளுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறீங்க என்னை நடத்துவாருங்க, நான் விசுவாசிக்கிறீங்க என்னை நடத்துவாருங்கன்னு மாத்திரம் இல்லாமல், நான் விசுவாசிக்கிறேன், அதற்காகவும் பிரயாசமும் நான் படுகிறேன் என்று சொல்லி நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னாவே போதும், ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். முதல்ல பார்த்தோம், நம்ம விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னா, ஆண்டவர் எனக்கு எல்லாமே எனக்கு பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த காரியம் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது அது நம்ம பார்க்குறவர்களாய் காணப்படுகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசித்து கேட்போமே. மத்தேயு 6வது அதிகாரம் 31 33. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எதை குறித்து என்ன பண்ண தேவையில்லையா, கவலைப்படவே வேண்டாம். நீ எதை குறித்தும் நம்ம கவலைப்படவே வேண்டாம். காரணம், எது வேணுன்றத பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. எல்லாவற்றையும் தேவன் எனக்கு பார்த்து கொள்வார் என்ற ஒரு விசுவாசத்தில், அந்த தைரியத்தில், அந்த வைராக்கியமான அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நம்ம இருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ நினைச்சதும் சரி, நினைக்காமல் போனதும் சரி, எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ரெண்டாவது காரியம், அதே வசனத்துல நம்ம ரெண்டாவது காரியத்தையும் அதிலே நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே 21, 22ல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ட்ரஸ்ட் இன் காட். முதல்ல பார்த்துட்டோம், தேவன் எனக்கு எல்லாம் தருவார் என்றதுல நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தலாம். ரெண்டாவது ட்ரஸ்ட் இன் காட். நம்ம தேவனிடத்துல நம்ம எப்படி நம்புகிறோம், தேவனை நம்ம எவ்வாறு நம்ம நம்புகிறோம் என்பதை இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றலாம்னா நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியும். எனக்கு நம்ம எல்லாருமே பார்த்து கேட்டோம்னா, எத்தனை பேர் தேவனை நம்புறீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம சொல்லுவோம், நான் தேவனை தான் நான் நம்புறேன். இப்படிதான் நான் 2 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக் 2 நாள் முன்னாடி தான் நான் இங்கே வந்தேன். லாஸ்ட் வீக் நான் வந்து எதாச்சும் நான் போயிட்டு இருக்கும்போது தண்டலம் போயிட்டு இருக்கும்போது நல்ல விசுவாசமாய் இருக்கிற ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஜெபம் பண்ணுறாங்களா தெரியல, ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நின்று இப்படி பண்ணிட்டுருக்காங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அந்த கோயிலில் நின்று பண்ணிட்டுக்கிறாங்க. அவன் என் பைக்கில் பார்த்து தலையை அவங்க என்ன பண்ணுறாங்களாம், சரி பண்ணுறாங்களாம். கடவுளை நம்புகிறார்கள், தேவனையும் நம்புகிறார்கள், மற்ற கடவுளையும் என்ன பண்ணுறாங்க, நம்புறாங்க. சரியா? நான் யாரும் பேர் சொல்ல மாட்டேன், நம்ம விசுவாசி தான். சரியா? திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையை சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட் மூமெண்ட்டில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எப்படி ஒரு மனுஷனால் ரியாக்ட் பண்ண முடியும்? அழகாக இந்த செருப்பெல்லாம் கழட்டிட்டாங்க, செருப்பு கழட்டிட்டு இப்போ நின்றுட்டு இப்போ அந்த அந்த ஃபினிஷிங் டச்சில் என்ன பண்ணிட்டாங்க, என்னை பார்த்த வேலையில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஆக்ஷனை மாற்றி தலையை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட லைஃப்லையும் ஏதோ ஒரு கட்டத்தில் எதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ட்ரஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க என்ன ஆச்சு, வெளிப்படையாக நம்ம இப்போ சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க ஒரு மற்ற காரியத்திற்கு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அது மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, தேவனையே நம்புகிறாங்க, அது மேலேயும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம லைஃப்லையும் ஸ்டில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், நம்பிக்கை வைத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு காரியத்து மேலே ஸ்டில் நம்பிக்கை வைத்துட்டே தான் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் ஆண்டவரத்துல, ஆண்டவரே நான் உன்னைக்கு உண்மை மாத்திரம் நான் நம்ப விரும்புகிறேன், ஆண்டவர் உண்மை சார்ந்து நான் நிற்க விரும்புகிறேன் அப்பா. சும்மா ஏதோ கடவுளை ஆராதிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் இங்கே வருகிறது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, எதை குறிச்சும் நான் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாம உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 2 வசனத்தில் பார்க்கும்போது சொல்லிட்டாரு, ஐயா நீங்க கொடுத்து தான் நான் ஐஸ்வர்யனாய் மாறணும்னு இல்லை, தேவன் என்னை அழைத்தவர், என்னை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, தேவன் மேலே ஆபிரகாமுக்கு வைத்திருந்த நம்பிக்கை அது பெரியதாக இருந்துச்சு. ஆண்டவர் மேலே ஆபிரகாம் வைத்திருந்த அந்த ட்ரஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால தான் அந்த வைராக்கியமான விசுவாசம் அவருக்குள்ள கிரியை செஞ்சிச்சு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வைராக்கியமான ஒரு விசுவாசம் கிரியை செய்யணும் அப்படின்னா, ரெண்டாவது காரியம், ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கணும். வேற என்னெல்லாம் நம்பி இருக்கலாம், வேற எதை நம்புறதுன்னு சொல்லலாம், வேற எதை நம்புறது, பணத்தை நம்பி இருக்கலாம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லலாமே, யோபு 31வது அதிகாரம் 24லிருந்து 28 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போமே. யோபு 31வது அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, யோபு 31:24-28. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீர் என் ஆதாரம் என்று சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்று என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்தும். வாசிங்க அப்படியே. நான் பொன்னின் மேல்
என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீர் என் ஆதாரம் என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியாய் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்தும், சூரியன் பிரகாசிக்கும் பொழுது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும்போது நான் அதை நோக்கி என் மனம் இராத ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இது நியாயாதிபதியினால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பானேன். அல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் பொன்னின் மேல என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நிஜாய ஆதாரம் அப்படின்னு சொல்றதையும் என்னதான்? அப்ப இது யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? இப்ப யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? ஒரு சேஃப்டிக்கு ஒரு தங்கத்தை நான் வச்சிருக்கிறேன். யாரும் தங்கத்தை வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் அடமானம் வச்சிருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த பேச்சு நம்ம கேள்விப்படுறோம்ல, ஒரு சேஃப்டிக்காக இந்த ஒரு தங்கத்தை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே என்னதுன்னா, அது மேலதான் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆண்டவர் என்னை நடத்துவார்ன்றதுல அதுல ஒரு நம்பிக்கை என்ன பண்ணல, வரல. அதுதான் இங்க வசனம் சொல்லுது, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீர் என் ஆதாரம் என்று சொன்னதும் என் ஆஸ்தி எல்லாம் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்தும். பொண்ணு, தங்கம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இது எல்லாத்தையும் பார்த்து நான் எனக்கு இது இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, எனக்கு என்ன இல்லை இதெல்லாம் இருக்குங்க, நான் எதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். சேஃப்டிக்கு எனக்கு எல்லாமே என்ன இருக்கு, தங்கம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்கு, மதிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு எது எழுந்தாலும் என்ன பண்ண பரவாயில்ல, எது இழந்தாலும் பரவாயில்ல. காரணம் எனக்கு அது மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அது என்னை காப்பாத்திரும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் விரும்பல. அது இல்லாம போனாலும் சரி, அது என்னை மயக்கி அது இல்லாமல் போனாலும் சரி, தேவன் என்னை அழைத்தவர் என்னை என்ன பண்ண போறாரு, நடத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். அது எதுக்கு, என்னை பெருக்கத்திற்கு ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது, என்னை ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளமாய் எனக்கு ஆஸ்தி இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, எனக்கு பெருக்கத்தின் அடையாளமாய் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு தங்கம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா அதெல்லாம் என்னது இல்லை, நம்பிக்கை எனக்கு அது மேல இல்லை. அதுதான் எனக்கு ஆதாரம்ன்ற நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஐயா, உன் விசுவாசம், வைராக்கியமான விசுவாசம் உங்களுக்குள்ள வெளிப்படணும்னா முதல்ல எல்லாவற்றும் தேவன் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள வரணும். அப்பதான் அந்த விசுவாசம் வெளிப்படும். ரெண்டாவது, தேவன் தான் எனக்கு, அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். இந்த தங்கத்து மேலேயோ, பொண்ணு மேலேயோ, பொருட்கள் மேலேயோ, ஆஸ்தி மேலேயோ அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த தங்கமும் வைடூரியமும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு பெருக்கத்தின் அடையாளமாக தான் இருக்கணுமே தவிர, ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக தான் அது இருக்கணுமே தவிர, அது மேலே நம்ம சார்ந்து இருக்கவோ, அதுதான் எனக்கு என்னோட கஷ்ட காலத்திற்கு எனக்கு உதவியா இருக்கும், எனக்கு கஷ்ட காலத்திற்கு அது உறுதுணையா இருக்கும்ன்றது அது மேலே சார்ந்து நம்ம கூடாது, அது மேலே நம்பிக்கையாய் நம்ம ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது. அப்படி செய்கிறதுனால இந்த நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதாக 28வது வசனம் அக்கிரமாய் இருக்கும். அதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பானேன். நீ அப்படி ஒருவேளை இது எனக்கு ஆதாரமாய் இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா, தேவனை நம்ம எப்படி என்ன பண்றோமா, மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் தான். ஆனால் அது வேண்டாம்னு நான் சொல்லலை, அது இருக்கணும் தான், வேணும் தான். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கான அடையாளம் தவிர, அது நம்மளுக்கு ஆதாரமாய் அது மேலே நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சிடவே கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. நம்ம முதல் 2 காரியத்தை பார்த்துட்டோம். முதல்ல பார்த்தோம், தேவன் எனக்கு எல்லாமே தருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தை இது பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். 2வது காரியம், தேவனை நம்ம
உண்மையாய் நம்ப வேண்டும். தேவனை மாத்திரம் நம்புகிறவர்களாய் காணப்பட போகிறோம். சங்கீதம் 34:10 கூட வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஸோ உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. மூன்றாவது காரியம் என்னது பார்ப்போம். அதே ஆதியாகமம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. 14:23 வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். போதுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, உன்னுடைய விசுவாசத்தை நீ எப்படி வெளிப்படுத்தலாம் என்றால், நீ தேவனை துதிக்கிறதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஆண்டவர் இவங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் இவரோட விசுவாசத்தை பார்க்குறாரு. இவ்வளவு காரியத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்தாரு. செய்த மாத்திரத்தில் இமிடியேட்டாக செய்கிற காரியம் என்னன்னா, 23வது வசனத்தையும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கைகளை உயர்ச்சி ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஐயா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு நீ கொடுக்கறதில்ல இருந்து என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் என்னை அழைத்த தேவன் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, நான் கர்த்தரையே நம்புறேன்னு சொல்றது வார்த்தை மாத்திரம் சொல்லல. ஆபிரகாமே சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை பார்த்து கையை உயர்த்திட்டாரு. ஆண்டவரே, நீங்க தம்பா இல்லாம நீங்களே எனக்கு கொடுத்த காரியங்களை நீங்க எனக்கு நிச்சயமா தருவீங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே 2 கரங்களை கரத்துக்கு நேராக ஆண்டவருக்கு நேராக உயர்த்திட்டாரு. 2 கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திட்டாரு. ஆண்டவரே, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா. இவ்வளவு நேரம் வார்த்தையில சொல்லிட்டாரு. முதல் காரியத்தை வார்த்தையில சொல்லிட்டாரு, நீங்க எல்லாமே பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. 2வது, உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 3வது, இப்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நான் கத்தாருக்கு போன புதுசில் எனக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மி தான். இங்கே இருக்கிற மதிப்புக்கு ஓகே தான், ஆனால் அங்கே இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி. அப்போது ஆண்டவரே, எனக்கே வருமானம் கம்மியாக தான் வருது. அந்த கொஞ்சம் காசுல நான் என்னத்தை தசமாக கொடுக்குறது? அதை கொடுத்துட்டு என்னென்னா ஊருக்கு கொஞ்சம் அனுப்பணும், என் செலவுக்கு பார்த்துக்கணும், இவ்வளோ இருக்குதே, இதுலேருந்து நான் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் ஃபியூ மந்த்ஸ் நான் கொடுக்கல. அப்போது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், இல்லை அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ என்ன பண்ண, கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தார் ஆண்டவர். அப்போது நான் என்ன பண்ணேன், சரி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, என்னால் 10ல் 1 பங்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, 10ல் 1 பங்கு என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உதார்த்தமாய் கட்டாயத்தினால அல்ல, உதார்த்தமாக நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் இல்லை, 10ல் 1 பங்கே கொடுக்கலன்னா பார்த்துக்க. அப்போ எந்த அளவுக்கு கொடுத்துருப்பேன். அப்போது ஒரு அமௌண்ட்டு நான் கொடுத்தேன். அப்போது ஒரு அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் போச்சு, ரொம்ப அப்படியே டைட்டாக போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நேர்த்தியாக அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக முடிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் மறுபடியும் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். உதார்த்தமாய் கொடுக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமாக இருக்கிறாரு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும் நீ ஆசைப்படுறியோ நீ கொடு, அதுக்கேற்றாற்படி நான் அவனை ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. சரி, கொஞ்சம் நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே. 10ல் 1 பங்கு இல்லை, 10ல் 1 பங்கை விட கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம கொடுக்கலாம் இப்போ. ஆனால் நான் கேள்வி கேட்பேன், என் செலவுக்கு பத்தாமல் போச்சுன்னா நான் கேள்வி கேட்பேன். அது ஆண்டவன் வசனமாக அதான் சொல்லுது. தசம்பாவத்திலும் காணிக்கினாலும் என்ன பண்ணுங்க, என்ன சோதித்து பாருங்க. நீங்கள் எனக்கு வசனத்து மூலயமா பேசுனீங்க, நான் ஓகே, நான் இப்போ இது பண்ணுறேன், நம்புகிறேன், நான் உண்மையாக நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனால் கடைசியில் எனக்கு பற்றாக்குறை வந்துச்சுன்னா நான் அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு நான் ஓகே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், 10ல் 1 பங்கை விட கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்தேன். கொடுத்து ஒரு 2-3 மாதம் இது பண்ணேன், எனக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சம்பளம் உயர்வில் ஒரு வேறு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. வாட் எ மிராக்கிள் பாருங்க. கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம், கொடுத்தது ஆண்டவர் வர்ற இன்கம்மை கொஞ்சம் பெருசாக்கிட்டாரு.
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரே இப்போ கொடுத்துருந்தேன்ல அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுத்துருந்தேன், இப்போ இந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன். தேவையில்லை கருத்தை நல்லா சந்திச்சார். அப்போ ஆண்டவரே அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொடுக்கும்போது 2-3 மாதத்துலேயே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆச்சு. இப்போ என்ன ஆகுது, 5 வருஷமாக ஒரே பைப்லைன்லேயே போகுது அப்படின்ட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். கொரோனாவில் எல்லாருக்கும் வேலை போச்சு. ஆனால் அதை விட கொஞ்சம் டபுளாக அப்படியே கொஞ்சம் பெருசாக்க ஆண்டவர் கிருபை தந்தார். மறுபடியும் இங்கே வரதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க ஆரம்பித்தோம். பெருசாக்க இதையும் ஆண்டவர் பெருசாக்குவார். ஹல்லேலூயா. காரணம், தேவனை நம்ம சார்ந்து இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, தேவனை நம்ம துதிக்கிறவர்களாகவும் காணப்படணும். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை மாற்றமல்ல, கொடுக்கிறவர்களாகவும் காணப்படும் பொழுது கர்த்தர் அதில் நம்மளோட விசுவாசத்தை நம்மளை என்ன பண்ணுவாராம், பெருக பண்ணுவார். நம்மளுக்கு வருகிற வருமானம் தான். முன்னாடி தான் பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணு, கண்டிப்பாக தசமாக கொடுத்துருந்தோம் பழைய ஏற்பாட்டில் காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஷ்டப்பட்டான்னா அது முழு சம்பளத்தை கூட என்ன பண்ணுற, அதுதான் புதிய ஏற்பாடு. ஏன் உனக்கு இஷ்டப்பட்டது கொஞ்சம் கொடுன்னு சொல்கிறனோ, இஷ்டப்பட்டா முழு சம்பளத்துமே கொடுத்துடலாம், அதுதான் புதிய ஏற்பாடு. சரிங்களா? ஹல்லேலூயா. 3வது காரியம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாய் கர்த்தரை நம்ம நோக்கி நம்ம பார்க்கிறவர்களாய் காணப்படணும். 3வது காரியம். 4வது காரியம், அதே 18வது வசனமும் 19வது வசனமும், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18-19 வாசிப்போமே. 20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவன் ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18-19 பார்க்கிறோம், இவ்வளவு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நினைச்சிட்டு வர்றாரு, விசுவாசமா பேசிட்டாரு, அந்த சண்டையில எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அடுத்தது கர்த்தருடைய பந்தியில் வந்து உட்கார்றாங்க. அவர்களுக்கு எதிராக இப்போ யார் வராங்கன்னா, மெல்கிதேசேக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு எதிர்பட்டு வருகிறார். அன்று உன்னதமான தேவனுடைய ஆசாரணையாக இருக்கிற சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. 4வது காரியம், நம்மளோட விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்னா, இந்த பந்தியில் கலந்து கொள்ளுகிறதுல மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்ண முடியும், நம்மளை வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில் நம்ம உட்கார போகிறோம். நம்ம விசுவாசத்தில் நம்ம வளரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, நம்மளை பெருக பண்ணணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு நம்ம விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? முதல்ல எப்படி விசுவாசிக்கணும்? எல்லாமே நீங்கள் தான் எனக்கு தருவீங்கன்றத அந்த நம்பிக்கையில் விசுவாசிக்கணும். 2வது, கர்த்தரை மாற்றம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். 3வது காரியம், எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படணும். 4வது காரியம், கர்த்தருடைய பந்தியில் வந்து உட்கார்றவர்களாய் காணப்படணும். இப்போ அவங்க சண்டை போட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. மெல்கிதேசேக்கு வந்து தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்கிறாருன்னு சொல்லி எபிரேயர் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 8-9 வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். நல்ல டீட்டெயிலாக யாருக்கு ஒப்பாய் மெல்கிதேசேக்கு சொல்லப்பட்டிருக்கிறாருன்றத டீட்டெயிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம நேர் இல்லாதனால நம்ம அதை வாசிக்க போகிறது இல்லை. தேவனே இப்போ ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசத்துலையும் அந்த உடன்படிக்கையில் இப்போ யாரை சேர்க்கிறாரு, ஆபிரகாமை இணைக்கிறாரு. அவரோடு கூட இருந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, இணைக்கப்படுகிறார்கள். இதில் தான் வெளிப்படுகிறது நீ ஆண்டவருக்குள்ள இன்னும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிற என்பதை. ஹல்லேலூயா. இல்லை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு இந்த பந்தியில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்னும் போதே அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நீ விசுவாசமாக இல்லை, நீ கர்த்தருக்குள்ளே இன்னொன்று ஸ்திரப்படவில்லை. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே இன்னைக்கு உம்முடையக்குள்ள நான் ஸ்திரப்படுவதற்கு என்னை ஒரு பாத்திரவானா என்னை மாற்றுவீராக, என்னை ஒரு பாத்திரவானா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். 5வது காரியம், நம்ம வைராக்கியமான விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறோமா? 20வது வசனம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து
உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ம். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். போதும். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், உடைய விசுவாசத்தை நீ எப்படி வெளிப்படுத்தலாம்? எல்லாவற்றிலும் என்ன பண்ணியிருந்தாரா? தசம்பாகம் யார்கிட்ட கொடுத்தாரு? மெல்கிசேதேக்கு கிட்ட என்ன பண்ணாரு? இப்போ ஆபிராம் கொடுக்கிறாரு. தன்னுடைய எல்லாவற்றிலும் தேவன் என கிருபையா என்னை நடத்தினாருன்னு சொல்லி எல்லாவற்றிலையும் தன் தசம்பாகத்தை அன்று சமூகத்தில் வைக்கிறவராய் காணப்பட்டார். இதில் தான் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ரெண்டாவது, மூணாவது, ஸ்தோத்திரம். முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, தேவனையே நம்ம நம்பி இருக்கணும். மற்ற எந்த மேலேயும் நம்ம மேலே, பொண்ணு மேலேயோ பொருட்கள் மேலேயோ ஆஸ்தி மேலேயும் நம்பிக்கை வைத்திருக்கூடாது. அது நம்மளுக்கு வேணும் தான், அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் தான் இருக்கணுமே தவிர அது மேலே நம்பிக்கை போயிடக்கூடாது. மூன்றாவது காரியம் பார்த்தோம், எல்லாவற்றிலையும் தேவனை நம்ம துதிக்கிறவர்களாக, நம்ம சொல்லுகிற காரியத்திலிருந்து தேவனிடத்தில் முறையிடுகிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்படணும்னு பார்த்தோம். நான்காவது காரியம், கர்த்தருடைய பந்தியில அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்திலையும் அந்த ஐக்கியத்தில் நம்மளை இணைத்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நான்காவது காரியம். ஐந்தாவது காரியத்தை பார்த்தோம், நம்ம கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? கொடுத்தாராம். தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம மாறும்பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறவராக ஆண்டவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவர், இங்கே பெரியவர் ராஜா.